Hello everyone, I am Kannan. இந்த வீடியோல நம்ம JavaScriptல for eachங்கிற array methodனா என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ என்னோட JavaScript கோடை ரன் பண்றதுக்கு நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு for-each.js னு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் இங்க என்னோட HTML ஃபைலோட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்னோட HTML ஃபைலை ரன் பண்ணால் எனக்கு வந்து இந்த JavaScript கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபாரிஷ்னா என்னென்னு வித் கோட் எக்ஸாம்பிள்ஸோட ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்னோடய HTML இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பார்த்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த HTML ஃபைல் ரன் ஆகும். ஸோ இந்த HTML ஃபைல் ரன் ஆனால் அந்த HTML ஃபைலோட இன்க்ளூட் பண்ணியிருக்கிற என்னோட JavaScript ஃபைலுமே ரன் ஆகும் சேர்ந்து. ஸோ நான் இங்கே என்னோடய கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னா for-each.js ஃபைல் இஸ் இன்க்ளூடட்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இந்த JavaScript ஃபைல் வந்து எனக்கு இன்க்ளூட் ஆகிருச்சு இந்த HTML பேஜோட. ஸோ இங்கே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே நம்ம JavaScript கோட் எழுதலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிலனா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நம்ம JavaScriptல for-each மெத்தட்னா என்னென்னு பார்த்துடலாம். for-each மெத்தட்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு JavaScriptல கால்பேக்னா என்னங்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து JavaScriptல கால்பேக்னா என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா இல்லைனா நம்மளால் for-each லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம for-each மெத்தடில் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் for-each லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இன்கேஸ் உங்களுக்கு கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்னென்னு ஒரு நாலேஜ் இல்லைனா நான் இப்போ கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்னென்னா சிம்பிள் வேர்ட்ஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டாக சென்ட் பண்ணுறோம். அண்ட் தென் சென்ட் பண்ண ஃபங்க்ஷனை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போது நமக்கு வந்து தெளிவாக தெரியும் கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கெட் ஃபுல் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஒரு 2 நேம் நான் இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாஸ் பண்ண ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணி ஃபுல் நேமாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகுது. இப்போ கெட் ஃபுல் நேமில் நான் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்குகிறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் கன்கார்டினேட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை கன்கார்டினேட் பண்ணால் எனக்கு வந்து ஃபுல் நேம் கிடச்சிரும். ஸோ அதை நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நான் இங்கே ஒரு வேரியபிளில் எடுக்கிறேன், ஃபுல் நேம் ஆஃப் த யூசர். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் JavaScript ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். 2 ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லி. அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து கன்கார்டினேட் பண்ணி ஃபுல் நேமாக சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை கன்சோல் லாக் பண்ணுறோம். ஸோ எனக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆஃப் த யூசர் ஜான் டோன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கன்கார்டினேட் ஆகி இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எப்படி ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் நான் இங்கே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஃபுல் நேம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபுல் நேமை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ண போகிறேன். ஸோ என்ன நேம் வைக்கலாம் கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு? ஸோ இங்கே நான் ஜஸ்ட்டு கால்பேக் ஃபங்க்ஷன்னே வைக்கிறேன். ஓகே, ஸோ
இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே வந்து தேர்ட் ஆர்குமெண்ட்டாக வாங்கிடுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இன்னும் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் இன்னும் நம்ம வந்து கோட் எழுதலை. நான் இப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு கோட் எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் கெட் ரிட்டர்ன் ஃபுல் நேம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறேன். தென் நேம் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து நேமை கன்சோல் பண்ணுறோம். லைக் திஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்சோல். ஓகே, ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நான் இங்கே அப்படியே இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கெட் ஃபுல் நேமுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். கெட் ஃபுல் நேம்ங்கிற மெத்தடுக்கு ரிட்டர்ன் ஃபுல் நேம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ண ஃபங்க்ஷனை நான் இங்கே வந்து சம் பார்ட்டுக்கு அப்புறம் கால்குலேஷனுக்கு அப்புறம் நான் இங்கே வந்து கால்பேக் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி அந்த ஃபுல் நேம்ங்கிறத இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே பாஸ் ஆகிற நேம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த நேம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாரிச்சில் 14th லைனில் நேமில் எனக்கு ஜான் டோன் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இங்கே நம்ம இன்வோக் பண்ணி இந்த ஃபுல் நேம்ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணி நம்ம இங்கே கன்சோல் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் ஆக வச்சு இந்த கோட் பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இங்கே உள்ள கன்சோல் லாக் தான் எனக்கு இங்கே ஷோ ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் ஃபுல் நேம்னு கொடுக்காம நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்லேயே நேம் வாங்கி டேட்டா வேணால் ஒரு நல்ல நேமாக கொடுப்போம். ஃபுல் நேம்னே கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் வாங்குகிறோம். ஸோ இங்கே இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இங்கே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் நேம் இது வந்து இப்படி இருக்கனால உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆர்கியூமெண்ட் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனில் இன்வோக் ஆகிற ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுற ஃபுல் நேமுங்கிற டேட்டாவை இங்கே நம்ம எடுத்து இங்கே கன்சோல் லாக் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதே ஃபுல் நேம் ஜான்டோங்கிற 12th உள்ள லைன் தான் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கால்பேக்காக சென்ட் பண்ணுறோம். அண்ட் தென் சம் பார்ட்டுக்கு அப்புறம் அந்த கால் பண்ண ஃபங்க்ஷனை சென்ட் பண்ண ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த கோடு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கால்பேக் ஃபங்க்ஷன்னா முன்னாடி உங்களுக்கு என்னென்னு தெரியலனா இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ